கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பேர் மோசஸ். நான் வந்து உளவியல் ஜோதிடர், ஏல்பி அஸ்ட்ராலஜர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையில் இருக்கேன். இப்போது நாம் பார்த்திங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி, நம்ம இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னோடனே சனினாவே ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும். ஐயோ, சனி பகவான் வந்து நீதிமான், நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நாம் மீதி பேரெல்லாம் தப்பு பண்ணலை, நாம் தான் தப்பு பண்ணிட்டோம், அதனால் நமக்கு ஏதோ ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருப்பா இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட பயங்கள், குழப்பங்கள், சனினாவே தடுமாற்றம், ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு மந்தத்தன்மையை கொடுப்பார். இப்படின்னு சனி பகவானை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையாகவே சனி பகவானா என்ன அப்படின்றது தான் பார்ப்போம். ஏன்னா நம்மளோட கிரக சுழற்சிகளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சனி தான் வந்து நீண்ட தூரத்தில், அதாவது நம்மளுடைய அந்த பால்வெளி மண்டலத்தில் பூமிக்குலேருந்து ரொம்ப சூரியன்லேருந்து மிக தூரமாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான். ஏன்னா அப்போ வந்து அங்கே இயற்கையாகவே அந்த இடத்துல என்னென்னாக்கா ஒளி கம்மியாக இருக்கும், குளிர்ச்சி என்பது அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ குளிர்ச்சி நம்ம உடம்புல வரும்போது அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், சோம்பல் வந்துடும். ஏன்னா நிறைய பேர் என்ன, இந்த மார்கழி மாதம் குளிர்ச்சி அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும், மார்கழி மாதத்துலலாம் சுறுசுறுப்பாக இருப்போமா, ரொம்ப சோம்பலாக இருப்போம், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு மந்தத்தன்மையில் இருக்கும். ஸோ அதனால் இந்த சனி பகவானுடைய பார்வைகள் எங்கெங்கெல்லாம் விழுதோ அந்த இடங்கள் மந்தத்தன்மையாகும். ஏன்னா சனி பார்க்குற இடத்துல கெடுப்பார், இருக்கிற இடத்துல கொடுப்பார் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. ஸோ அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அந்த இடத்துல ஒரு மந்தத்தன்மையையும் அந்த இடத்துல ஸ்லோ ஆக்டிவிட்டிஸையும் கொடுத்துருவார். இருக்கிற இடத்த பெருக்குவார். அப்படின்னும் போது அந்த பாவகங்கள், ஒரு கிரகம், ஒரு இப்போ மேஷ ராசி இருக்காருன்னா சனி பகவானுடைய பாவகங்கள் பார்த்திங்கன்னா 10, 11 இருக்குது. இந்த பாவங்கள் இயற்கையாகவே சனி பகவானோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இந்த பாவகங்கள் வந்து அதிகமாக வேலை செய்யும். ஆனால் அந்த பாவங்களோட பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும், பொறுமையாக தான் நடக்கும், அந்த இடத்துல அவசரம் வேகங்கள் இருக்காது என்பது தான். இன்னொன்று எனக்கு நம்ம சனி பகவானுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய வாகனம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் காகம். ஏன் அந்த காகத்தை வந்து அவருக்கு வாகனமாக கொடுப்பாங்க? ஏன்னா சனிக்கு வந்துன்னா காகத்துக்கு சாப்பாடு வைப்போம், எல்லாரும் வைப்பாங்க. ஆனால் ஏன் காகத்துக்கு சாப்பாடு வைப்போன்ற அந்த உணர்வு என்பது நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா காகம் தான் பார்த்திங்கன்னா இருக்கிறது மிக ஒழுக்கம் நிறைந்த பறவை அப்படின்னு பார்த்திங்கன்னா காகம் தான். ஏன்னு வச்சிங்களேன், காகம் வந்து தன்னுடைய இனத்தோடு வாழும். எப்போதும் பார்த்திங்கன்னா தனக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிடும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, காகம் வந்து விடிய காலையில் சூரிய உதய பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கக்கூடிய ஒரே பறவை வந்து காகம் தான். மீதி எல்லா பறவையும் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்க எல்லாமே இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் எந்த பறவை வேணால் போய் பாருங்கள். ஆனால் காகம் மட்டும்தான் விடிய காலையில் எந்திரிக்கும். எந்திரிச்சிட்டு காகம் இருவேளை குளிக்கும். நீங்கள் தண்ணி இருக்குது இல்லை, நம்ம பெரும்பாலும் காகம் குளிக்கிறதுலாம் அது எப்படி இருந்தாலும் தலையை ஒரு இங்கே தண்ணியில் போய் ஒரு சிலுப்பிட்டு வந்துடும் அதுக்கு. அப்போ காலையில் எந்திரிச்சு தன்னுடைய வேலைகள்லாம் என்ன, இங்கே செய்யக்கூடிய நம்ம வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் அது என்ன பண்ணும், அதை நீக்கி அதை அப்படியே அமிர்தமாக மாற்றிடும், அதாவது உரமாக மாற்றிடும். ஏன்னா காகத்தோட அந்த நமக்கு சொல்லணும், காகத்தோட எச்சம் விழும்போது அதில் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த பைக்கிலலாம் காகம் வந்து அதோட எச்சம் படும் போது அதை தொடச்சா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. ஏன்னா அதோட அசிடிட்டி கண்டென்ட் அதிகம். ஏன்னா அது இயற்கையாகவே அந்த ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால அதை நம்ம உள்ளக்கூடிய கழிவுகளை அப்படியே எரித்து நமக்கு உரமாக்கி கொடுக்கும். பெரும்பாலும் அந்த காகம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காகம் வந்து இந்த வேப்பம் பழத்தை நம்ம சாப்பிடும். அதனால தான் சனி பகவானுக்கு வந்து வேப்ப மரத்தை சொல்லுவாங்க. வேப்பம் பழத்தை வந்து காகம் வந்து சாப்பிட்டுட்டு அதை எச்சிங்களை வந்து வேப்ப மரத்தை இனவர்த்தி பண்ணக்கூடிய மிக ஒரு பறவை எதுன்னா காகம் தான். ஸோ அப்போ இந்த காகத்துக்கு உண்டான அது இன்னொன்று பார்த்திங்கன்னா, காகத்து வந்து இந்த கழிவுகளை நீக்கி சுத்தமாக்குறது ஒரு வேலை இருந்தாலும் ஈவன் அதோட இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா அதோட செக்ஷுவல் விஷயங்கள் எல்லாமே ஈவினிங்கில் தான் பார்க்கும். அது பெரும்பாலும் அதோடைய விஷயங்களை யாரும் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒழுக்கங்கள் இருந்தது. தன் இனத்தை வாழும் குட்டிகளை அதோட அந்த பறவை குஞ்சுகளை பாதுகாக்கும். ஸோ அப்படி இன்னொன்று என்னென்னாக்கா, அதோட கூடு எப்படி இருக்குன்னா வலிமையான இடத்துல தான் கட்டும். ஒரு காகத்தோட கூடை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கலைக்க முடியும். ஏன்னா அது வந்து அதை நல்ல கிளையோட ஸ்ட்ராங்னஸை பார்த்து அதோடைய உமிழ்நீரில் அந்த இரும்பையே வளைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால தான் காகத்தோட கூண்டு பார்த்துருந்தீங்கன்னா அதில் நிறைய இரும்பு கம்பிகளை கொண்டு நல்லா முறுக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பை அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் காகத்திற்கு. ஸோ இதை நாம் உணவளிக்கும் போது அந்த தன்மை நமக்குள்ளும் வர வேண்டும். நாமளும் சுறுசுறுப்பாக இருக்கணும். நம்மளுடைய விஷயங்களை நாம் செய்யக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் செய்யக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது நம்ம பிரபஞ்சத்தில் விதிக்கப்பட்ட இயற்கைக்கு ஒன்றிய ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் என்பது தான் காகத்துக்கு உணவளிக்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலும் என்னென்னாக்கா நல்லெண்ணெய்
நல்லெண்ணெயில் பார்த்தீங்கன்னா வெறும் எள்ளு எண்ணெய் மட்டும் இருக்குது, அது கூட கருப்பட்டி போட்டு அந்த வெப்பத்தை சமப்படுத்துவாங்க. ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் அங்கே நமக்கு வெப்பம் ஒரு கதகதப்பு என்பது கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் தீபத்தை எழுதுகிறோம். பெரும்பாலும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நம்மளோட ஊனமுற்றவர் சொல்லுவாங்க. ஏன்னா சனி தான் ஆயுள் காரகன். ஏன்னா நம்மளோட உயிர் சாரம் அவர்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா சனி நினச்சா தான் நம்மளோட ஆயுளையே பெருக்க முடியும். ஸோ ஏன்னா குளிர்ச்சியில் தான் நம்மளோட ஆயுளுக்கு வெப்பம் அதிகரிக்கும் போது நம்மளோட ஆயுள் உயிர்த்தன்மை விரயமாகும். குளிர்ச்சியில் தான் அந்த உயிர்த்தன்மை வந்து பெருகும். அதனால தான் சனிக்கு வந்து ஈஸ்வர பட்டமே கொடுத்துருப்பாங்க. சனி பகவானுக்கு வந்து ஈஸ்வரம். இதுக்கு நிறைய புராணங்கள் நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ஆனால் அறிவியல் பூர்வமாக நமக்கு அதோட புரிதல் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் நம்ம பெரும்பாலும் இந்த விஷயங்களை அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு பகிர்றோம். மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன், இந்த விஷயங்களை நாம் உணர்ந்து இப்படி உணரும் பட்சத்தில் தான் நம்மளால் இந்த சனி பெயர்ச்சி, ஏன்னா இந்த கிரகங்கள் வந்து நகர்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த நகர்வுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள், நன்மை தீமையான மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா சனி இருக்கக்கூடிய பாவகங்களை என்ன பண்ணுவார், பார்க்கக்கூடிய பாவங்களை ஸ்டாப் பண்ணி அவர் என்ன ஒரு கிளீனிங் ப்ராசஸ். ஏன்னா அதனால தான் அவருக்கு வந்து ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா சனியோட காரகத்துவத்தில் தான் வரும். ஏன்னாக்கா தீமை, அதாவது கழிவுகளை உரமாக்குறது, நன்மையாக்கக்கூடிய விஷயத்தை. அப்போ சனி பகவான் ஒரு விஷயத்தில் பார்க்குற அந்த இடத்துல ஒர்க் எதுவுமே நடக்க அண்டர் ப்ராசஸ். இப்போ ரோடு மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தான் அவர் செய்வார். அந்த மெயின்டெனன்ஸ் அப்போ நமக்கு வந்து சில விஷயங்களை செய்ய முடியாமல் சில உபாதைகள் நமக்கு வரும். அதுதான் நம்ம இங்கே பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த சனி பெயர்ச்சி விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சனி பகவானுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொது பரிகாரம் இது என்னன்னாக்கா, சனி எனக்கு நல்ல இடத்துல இருக்குது, நல்ல இடத்துல இல்லை, வருது போகுது பார்க்குது, இது எல்லாத்தையும் தாண்டி, ஏன்னா நம்மளோட ஆயுள் காரகன். ஏன்னா நம்ம இதை மெயின்டைன் பண்ணும் போது தான் இந்த காரகத்துவம் பண்ணும்போது சனி என்பது என்னென்னாக்கா நம்மளுடைய உண்ணக்கூடிய உணவுகளோட கழிவுகளை அமிர்தமாக்கி நம்மளோட உயிர் சாரம் அதிகமாக்கும். அப்போ தான் நம்மளோட வாழ்நாள் என்பது நீட்டிக்கும். அதனால தான் அவர் ஒன்று ஸ்லோ அண்டு ஆயுள் காரகன் அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சனி பகவானுடைய தன்மைகளை நம்மகிட்ட எப்போதும் நல்ல விஷயமா வச்சுக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நம்மளோட வாழ்க்கை முறை என்னென்னாக்கா நம்மளோட இயற்கையை ஒற்றிய வாழ்க்கை முறை. காலையில் எந்திரிக்கணும், நம்மளோட வேலைகள், நம்ம அனுதினம் செய்ய வேண்டிய வேலைகள், நம்ம என்ன செய்யணும் என்பது, நம்ம வேலைக்கு போகிறது பணம் சம்பாதிக்கிறது இது கிடையாது. நம்ம உங்கள் உடலுக்கு, ஏன்னா உடலுக்கு சாப்பிட்டாதான் நம்மளால் எனர்ஜி கிடைக்கும், வேலைக்கு போனால் எனர்ஜி கிடைக்காது. ஸோ அப்போ நமக்கு கரெக்டான டைம், ஆன் டைமில் நம்மளை சாப்பிட பழகணும். உடலுக்கு ஏற்ற அதுக்கேற்ற உடல் பயிற்சிகள், சிறு சிறு வேலைகள் செய்யக்கூடிய உடல் பயிற்சிகளை செய்யணும். பெரும்பாலும் என்னென்னாக்கா அந்த நைட்டு தூங்கணும். ஏன்னா இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கும். ஏன்னா இரவு என்பது சனிக்கு உண்டானது. ஏன்னா சூரியன் என்பது இயக்கத்துக்கு உண்டானது. அதை மாற்றி செயல்பாடு, அதாவது நம்ம செய்த விஷயங்களை எல்லாமே எனர்ஜியாக மாற்றக்கூடிய வேலையை சனி பகவான் தான் செய்வார். அதனால தான் காலையில், ஏன்னா சூரியன் உச்சமாக ஆகக்கூடிய இடத்துல சனி நீசம் ஆகக்கூடிய இடத்துல சூரியன் நீசம் ஆகக்கூடிய இடத்துல சனி உச்சமாவார். ஸோ அப்போது சூரியன் என்பது இயக்கம், சனி என்பது உயிர் சாரத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயம். அப்போ இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கணும். இரவு தூக்கத்தை யார் கடைபிடித்து வாழ்க்கை முறை, இயற்கை ஒன்றிய வாழ்க்கை முறை இருக்கா, இவர்களுக்கு சனி பகவானை பற்றின எந்த பயமும் தேவையில்லைங்க. அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி, யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவானோட தாக்கம் இருக்குது. ஏன்னா அந்த கழிவாக இருக்குது, கழிவை சுத்திகரிப்பு செய்ய முடியல. அப்போ சனி எங்கள் பகவான் அங்கே வேலை செய்யலை, அவ்வளோதான் விஷயம். ஏன்னா எந்த உடம்புல எங்கெங்கெல்லாம் கழிவுகள் இருக்கோ அங்கே சனி பகவான் வேலை செய்யவில்லை. ஏன்னா கழிவை உரமாக்கக்கூடிய விஷயத்தை தான் சனி பகவான் செஞ்சுட்ருப்பார். ஸோ அதனால தான் நைட்டு நீங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கலாம் வச்சிங்களேன், உடல் சோர்வாக இருக்கும். நைட்டு தூங்கி எழுச்சின்னு வச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுதான், ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸை கொடுப்பது எதுனா சனி பகவான் தான். ஸோ நீங்கள் இது அறிவியல் பூர்வமாக நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம், ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. மேலும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது, யார் எங்கே என்ன சரி பண்ணலாம், இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கான வழிகளை நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். இந்த கும்பராசி எப்போதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாக இருக்க கும்பராசி இருக்கிறாங்க. இந்த கும்பராசிக்காரங்களை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண் பெண் 2 வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா இந்த ஆண்கள், கும்பராசியில் இருக்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்க, ரொம்ப வேகமாக செயல்படும். அதே பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப யோசித்து ரொம்ப ஆழமாக யோசிப்பாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க மட்டும்தான் இந்த 2 டிஃப்ரென்ஸ் நாங்கள் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கோம். ஆண்கள் ரொம்ப உற்சாகமாக வேகமாக இருப்பாங்க, அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப அதிவேகமாக இருக்கும்.
அப்படி என்னன்னாக்கா அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் பர்சன் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது யாரும் இல்லை, கும்பராசிக்காரங்க தான். ஏன்னா இவங்களோட பேச்சு வந்து அப்படி இருக்கும். பேச்சு வந்து எப்போதும் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம், லாபம் சார்ந்த விஷயம், மனமாட்சி சார்ந்த விஷயத்தில் இவங்க வந்து எப்போதும் இவங்களோட பேச்சுகள் அமைஞ்சிட்டு இருக்கும். மேலும் இவங்களோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அந்த முயற்சி சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அந்த அவசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லையா, அப்படியே அந்த இப்போ ட்ரை பண்ணால் நாளைக்கே நடந்துடணும் அந்த மாதிரி வேகமான அந்த முயற்சிகளால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொழில் நஷ்டத்தில் இந்த அவசர முடிவுகள் எடுத்து தொழில் நஷ்டம் அடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்கள நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த வீடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், வீட்டில் எப்படி இருக்கும்னா மனைவி பேரில் வீடு அமைஞ்சான்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும். இவங்க கும்பராசிக்காரவங்க மனைவி, அதாவது ஆணாக இருந்தால் மனைவி பேர், பெண்கள் பேரில் வீடு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. இவங்களோட மனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போதும் ஒரு ரகசிய விஷயங்கள், ஒரு மைண்டில் வந்து எப்போதும் என்னென்னாக்க ஒரு ஆழமான ஒரு பயம், கலக்கம், ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு ரகசிய உறவு சார்ந்த விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களோட மனம் ஒரு கற்பனை, ஒரு இல்யூஷன் பேஸ்லேயே இருப்பாங்க. எப்போதும் ஒரு கற்பனையை கனவு கண்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பெண்கள் வந்து இதில் ரொம்ப பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா இந்த அமானுஷம் சார்ந்த விஷயம், இந்த ஹாரர் மூவி பார்த்து ஏற்கனவே இவங்க பேசிக்கலாக ரொம்ப ஒரு பயந்த சுவாபம் உடையவங்க. ஆனாலும் மேலும் இவங்க நிறைய இந்த அமானுஷம் சார்ந்த விஷயம், பேய் படத்தை பார்த்து இவங்களுக்குள்ளேயே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் ஹார்ட்டடாகவே இருக்குது, மூடியாகவே இருப்பாங்க. ஆனால் ஆண்கள் ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டட் மாதிரி அப்படியே பேசி ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ப்ராம்ப்டாக ரொம்ப அமைதியாக தன்னுடைய தேவைகளை கூட வெளியே சொல்கிறதுக்கு அவ்வளோ தயக்கப்படுவாங்க. ஆனால் இவங்களோட வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், வாழ்க்கை துணை தான் இவங்கள ஆளுமை செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட இவங்க கண்டிப்பாக சரண்டர் ஆகி ஆகணும். மேலும் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னக்கா, அந்த சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதனாலேயே இவங்களுக்கு வந்து ஒரு மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். மனம் என்ன சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. தேவையற்ற முடிவு எடுத்து எந்த முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும் அந்த முடிவை எடுக்காமல், எந்த முடிவு எடுத்தால் தவறான முடிவுகளை எடுத்து அதனாலேயே பிரச்சனையை சந்திக்கக்கூடியதில் கும்பராசிக்கு மிஞ்சின ஆளே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்னென்னாக்கா சரியான நேரத்தில் இந்த உணவு பழக்கத்தை வைத்திங்கன்னா இந்த விஷயங்கள்லேருந்து தவிர்க்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதியும் சனி தான். இப்போ அவர் என்னென்னாக்கா 2ல் வர்றாரு. அப்போ என்னென்னாக்கா உங்களுடைய விரயம், அதாவது என்னென்னாக்கா வெளியூர் பயணம் செய்தாலே பொருளாதார வரவு உங்களுக்கு வரும். பயணத்தின் வகையாக லாபங்களை பெறக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆனாலும் சனி பகவான் அவருடைய 3ஆம் பார்வையை உங்கள் 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த வீடு சார்ந்த விஷயம், வீடை வந்து சீரமைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலத்தில் நடக்கும். அதே மாதிரி என்னென்னாக்கா இந்த வாகனங்கள் இருந்ததுன்னா வாகனத்தை நீங்கள் இந்த காலத்தில் சர்வீஸ் விடுவது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா சர்வீஸ் விட்டுட்டு அந்த இன்சூரன்ஸ்லாம் பக்காவாக நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பெரிய தொல்லைகளை கொடுக்காது. மேலும் என்னென்னாக்கா 8ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரகசிய ஒப்பந்தங்களை ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது வெளியே வந்துடும். ஏன்னா இந்த காலத்தில் ரகசிய ஒப்பந்தங்கள் டாக்குமெண்ட் எங்கேயாவது மறைச்சி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒன்று தொலைஞ்சிரும், இல்லை அது வெளியே வந்துடும். ஸோ அதனால் டாக்குமெண்ட்டை கையாள்வது கொஞ்சம் கவனம் தேவையான விஷயமா இருக்குது. மேலும் லாபஸ்தானத்தையும் வந்து சனி பகவானோட பார்வை இருக்கிறதுனால ஸோ உங்களுடைய பொருளாதார லாபங்கள் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ இந்த லாபத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய குரு வழிபாடை நீங்கள் செய்யலாம். ஆஞ்சநேயர் வழிபாடை செய்யும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை லாபத்தையும் கொடுக்கும். ஸோ நீங்கள் உங்கள் கும்பராசியாக இருந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடை செய்யுங்க. மேலும் என்னென்னாக்கா இந்த பழைய விஷயங்கள், அதாவது என்ன சொல்கிறதுன்னா இந்த பழைய விஷயங்களில் எப்போதும் அந்த இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயம், பழைய விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து புதிய விஷயங்களில் உங்களுடைய மனதை எல்லாமே அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உணவை வந்து சரியான நேரத்தில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையும். நீங்கள் அதாவது கும்பராசிக்காரங்களை பரிகாரமாக சொல்ல போனோன்னா என்ன சொல்லலான்னா இந்த காலத்தில் நீங்கள் என்னென்னாக்கா அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் லாபத்தை பெருக்கும். காமதேனு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, குரு இல்லை குழந்தைகள், உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு பாருங்கள், உங்கள் லாபத்தை பெருக்க முடியும். காமதேனு நீங்கள் பார்த்தாவே போதும். பசுமாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதுக்கு சும்மா போய் பார்த்துட்டு சும்மா நீங்கள் தடவி கொடுத்து அதுக்கு ஏதாவது ஒரு உணவு கழிச்சிங்கனாவே உங்களுடைய வருமானம் பெருகும் இந்த காலகட்டத்தில். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.